கள்வனின் காதலி. அத்தியாயம் 20. சங்குப்பிள்ளை சரணாகதி. தெரிகெட்டு ஓடினவர்களுக்குள்ளே மிகவும் விரைவாக ஓடினவர் நமது கார்வார் பிள்ளைதான். அவரை தொடர்ந்து முத்தையனும் ஓடினான். ஒரு தாவு தாவி அவரை முத்தையன் பிடித்திருக்க கூடும். ஆனால் அப்படி உடனே அவரை பிடிக்க அவன் இஷ்டப்படவில்லை. கூட்டமில்லாத தனி இடத்தில் பிடிக்க வேண்டுமென்று கருதி பின்னோடே சென்று கொண்டிருந்தான். கடைசியில் ஊருக்கு கொஞ்ச தூரத்தில் விளக்கு வெளிச்சம் ஒன்றுமில்லாத இடத்தில் ஒரு வைக்கோல் போருக்கு அருகில் அவரை பிடித்து வீழ்த்தினான். அவருடைய மார்பின் மேல் ஒரு முழங்காலை ஊன்றி உட்கார்ந்து கொண்டான். கத்தியை கையில் தூக்கி பிடித்து கொண்டான். சங்குப்பிள்ளைவாள், நான் இந்த நிமிஷம் எங்கே இருக்கிறேன் சொல்லும் பார்க்கலாம் என்று கூறி பற்களை நரநரவென்று கடித்தான். சங்குப்பிள்ளைக்கு பயத்தினால் பாதி பிராணன் போய்விட்டது. தம்பி, என்னை விட்டுவிடு, நான் ஒன்றும் பண்ணவில்லை. ஐயோ, என்னை விட்டுவிடேன், நான் உன் வழிக்கு வரவில்லை என்று விம்மிக் கொண்டே கூறினார். என் வழிக்கு வரவில்லையா? அடாடா, பெரியவாள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என் வழிக்கு வந்து தான் ஆகவேணும் என்று சொல்லி முத்தையன் பயங்கரமாய்ச் சிரித்தான். பிறகு கடுமையான குரலில், அடே படுபாவி, நிஜத்தைச் சொல்லு. அபிராமி என்ன ஆனாள்? எங்கே இருக்கிறாள்? நிஜத்தைச் சொன்னால் பிழைப்பாய், இல்லாவிட்டால் ஒரே குத்தில் செத்துப் போவாய் என்றான். ஐயோ, நிஜத்தைச் சொல்லுகிறேன். அப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு யாரோ அழைத்து போனார்களாம். இன்ஸ்பெக்டர் வீட்டு அம்மா அவளை சென்னை பட்டணத்திலே கொண்டு போய் பள்ளிக்கூடத்திலே சேர்த்திருக்கிறாளாம். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது. முத்தையா, நான் பிள்ளைக்குட்டிக்காரன், என்னை விட்டுவிடு என்று கதறினார் சங்குப்பிள்ளை. நீ இப்போ சொன்னது நிஜந்தானா? பொய் என்று தெரிந்ததோ கொன்னுடுவேன்.